இன்றைக்கும் கூட நம்ம ஒரு பலியை குறித்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கிருபாதார பலி. இந்த வார்த்தை வந்து நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான், கிருபாதார பலி. கிருபாதார பலி அப்படின்னா என்ன? ஏதாவது சொல்லுங்க. கிருபாதார பலி அப்படின்னா என்னது? கிருபாதார பலி அப்படின்னா என்னன்னா, பிராயசித்த பலி இல்லைன்னா பரிகார பலி. இந்த கிருபாதார பலி அப்படின்றது ஒரு தூய தமிழ் வார்த்தை கிடையாது, அது சமஸ்கிருதம் கலந்த வார்த்தை. அதோடைய அர்த்தம் பிராயசித்த பலி இல்லைன்னா பரிகார பலி. இந்த பிராயசித்தம், பரிகாரம் இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாத்தையும் செய்வாங்கல்ல. அப்போ இந்த பிராயசித்தம், பரிகாரம் அதெல்லாம் வந்து பொதுவாக எதுக்கு செய்வாங்க? இப்போ ஒருத்தர் வந்து தவறு பண்ணாங்க அப்படின்னா அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, பிராயசித்தம் பண்ணுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க குடும்பத்துக்காக என்ன பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க தவறு செஞ்சாங்க அப்படின்றதுக்காக அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்காக பரிகாரம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் அந்த பிராயசித்தத்தை தன் மீது என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். சரி, இப்போ இதை வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருத்துவத்தை குறித்து ஒரு விளக்கத்தை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அதை வந்து இந்த இடத்துல சொன்னால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ மனிதன் வந்து என்ன பண்ணிட்டான்னா பாவம் செஞ்சுட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ மனிதனை படைக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இவன் வந்து பாவம் செய்வான் அப்படின்னு? தெரியும் தானே? இப்போ எனக்குள்ளே வந்து ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கு தெரியும்ல, மனுஷன் வந்து பாவம் பண்ணுவான் அப்படின்னு தெரியும். அப்போ ஏன் ஆண்டவர் மனுஷனை படைக்கணும்? அவன் வந்து பாவம் பண்ணுவான், அவனுக்காக வந்து ரத்தம் சிந்தணும், மறிக்கணும், ஏன் அவனை படைக்காமலே இருந்திருக்கலாம்ல? அப்படி உங்களுக்கு யாருக்காச்சும் அப்படி தோணியிருக்கா? அப்போ எனக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா, இப்போ லூசிஃபர் என்ன பண்ணா, பாவம் பண்ணிட்டான். அப்போ அவனுடைய ஸ்தானத்தில் இன்னொருத்தங்களை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஆனால் மறுபடியும் தேவதூதர்களையே அவர் வந்து இப்போ லூசிஃபருக்கு பதிலாக இன்னும் வேறு தேவதூதனை வந்து உருவாக்குறாங்க, படைக்கிறாங்க. அப்படின்னா இந்த தேவதூதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மன்னிப்புன்றது கிடையாது, அவங்களுக்கு நித்திய நியாய தீர்ப்பு தான். ஏன் அப்படின்னா இந்த தேவதூதர்கள் இந்த 24 மணி நேரமும் தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஒருத்தங்க சொல்லி தான் அவங்க பாவம் பண்ணணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், ஆதாம் ஏவாள் இருக்காங்கல்ல, ஏவாளுக்கு வந்து அந்த சர்ப்பம் வஞ்சித்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாவத்துக்குள்ளே விழுந்தாங்க. ஆனால் லூசிஃபர் பாவம் செய்த போது யார் அவனுக்கு சொன்னது? அப்போ தேவதூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உள்ளதாகவே இருந்து தான் அந்த அவங்க வந்து செய்வாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அதோடைய விளைவுகள் வந்து தெரியும். இப்போ இதுக்கு இப்போ தப்பு பண்ணோம்னா இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் எல்லாமே தெரிஞ்சு அந்த 100% அறிவோடு அவங்க என்ன பண்ணுறாங்க. அதனால தான் தேவதூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நித்திய நியாய தீர்ப்பு தான், அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இப்போ ஆண்டவர் பார்க்குறாங்க, சரி இப்போ இந்த இடத்துல தேவதூதனை படைக்க முடியாது. அதனால தான் இப்போ இது கூட சேர்த்து இன்னும் ஒரு கேள்வி, இப்போ ஏன் வந்து இப்போ அந்த இடத்துல மனுஷனை படைக்கணும்னு நினச்சாங்க? அப்படியே விட்டுருக்கலாம்ல. இப்போ லூசிஃபர் வந்து தப்பு பண்ணால் அவனுக்கு கூட சேர்ந்து கொஞ்சம் தூதர்கள் விழுந்து போயிட்டாங்க, சரி அப்படியே விட்டுருக்கலாம்ல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கடவுள் வந்து அன்பானவர். இப்போ எல்லா மதத்துலேயுமே என்ன சொல்லுவாங்க, காட் இஸ் லவ், கடவுள் வந்து அன்பானவர். இப்போ அந்த அன்பு வந்து எப்படியாச்சும் என்னது வெளிப்படுத்த தான் செய்யணும். இப்போ ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டத்தை தேடினாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, மனிதர்களை அவர் உருவாக்குனார். இப்போ பாருங்கள், இந்த மனிதர்களை உருவாக்கும் போது அவர் தேவதூதர்கள்லேருந்து அவங்க வந்து கொஞ்சம் சிறிதானவங்க இல்லை, அந்த தேவதூதர்களுடைய கேட்டகரியிலேருந்து அவங்க கொஞ்சம் கீழானவங்க. அப்போ மனுஷன் வந்து தப்பு செய்யும்போது ஒரு சான்ஸ் இருக்குது, என்னென்னா மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ இவன் தப்பு ஒரு வேளை செஞ்சாலும் கூட அவனை மன்னிக்கலாம் அப்படின்றதுனால தான் மனுஷனை மண்ணால் படைச்சு, ஏன்னா இவனுக்கு 100% அந்த ஆவிக்குரிய மண்டலத்தோட கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாதி சரீரத்தில் வந்து இருக்கா, கொஞ்சம் வேணால் அந்த ஆவிக்குரிய இதில் வந்து இது பண்ணலாமே தவிர ஃபுல்லாக வந்து இவன் சரீரத்தில் இருக்கிறனால 100% தேவதூதர்களை மாறி ஆண்டவரை வந்து அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இவன் தப்பு செஞ்சாலும் இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், மனுஷனை உருவாக்குனார். சரி, இப்போ அந்த விளக்கத்துக்கு வரலாமா? இப்போ மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டான், தப்பு செஞ்சிட்டான். இப்போ வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இவன் வந்து பாவம் பண்ணிட்டா இவனுக்கு மரணம் வந்தே ஆகணும். அப்போ கடவுளுடைய நீதியாகி அந்த குணம் என்ன சொல்லுது தெரியுமா, மனுஷன் தப்பு செஞ்சிட்டா இவனுக்கு மரணம் வந்தே ஆகணும். அதே நேரத்தில் கடவுளுக்குள்ளே இருந்த இந்த இரக்க குணம் என்ன தெரியுமா சொல்லுது,
அதாவது அவன் வந்து என்னுடைய பிள்ளை, அவனை நான் எப்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். இப்போ நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை வந்து தப்பு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், அடிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமாக அடிச்சிட்டோன்னா கொஞ்ச நேரம் கழித்து ஐயோ என் பிள்ளையை நான் என்ன பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன், எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய நீதி சொல்லுது, மனுஷன் தப்பு செஞ்சுட்டா அவனுக்கு தண்டனை மரணம் வந்தே ஆகணும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கம் சொல்லுது, அவன் என்னுடைய பிள்ளையாச்சு, எப்படி நான் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு. அப்போ ஆண்டவருடைய நீதிக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிருபை. அப்போ இந்த இரண்டுக்கும் நடுவில் இப்படி வந்து ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்போ அந்த இரக்கமாகி ஆண்டவருடைய குணம் வந்து நீதியை பார்த்து கேட்குது, இதுக்கு வேறு வழியே கிடையாதா, இப்போ மனுஷனை வந்து இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருடைய நீதி என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக மனுஷனுக்கு மரணம் வந்தே ஆகணும். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. ஒருவேளை அவனுக்கு பதிலாக அந்த மரணத்தை வேற யாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவனை அதிலேருந்து என்ன பண்ணலாம், அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆண்டவருடைய இந்த இரக்க குணம் சொல்லுது, நானே அவனுக்காக என்ன பண்ண போகிறேன், மறிக்க போகிறேன். அப்போ அப்படி தான் அவர் நம்முடைய பரிகாரமாக, நம்முடைய பிராயசித்த பலியாக அவர் என்ன வந்தார், இறங்கி வந்தார். அதுதான் வந்து நம்ம கிருபாதார பலி அப்படின்னு என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். சரி, இப்போ இந்த கிருபாதார பலி அப்படிங்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம 5 விதமான பலிகளை பார்க்குறோம்ல. சொல்லுங்கள் ஒரு தடவை. நான் எல்லோரும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பீங்களே, என்ன இது சொல்லுங்கள்? சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதானம். இந்த 5 விதமான பலிகளும் இந்த ஒரே கிருபாதார பலியில் என்ன பண்ணிடுது, அடங்கிடுது. நம்ம பொதுவாக ஒரு சொல்லுவாங்கள்ல 2 in 1 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் வந்து 5 in 1. இந்த ஒரு இதில் எல்லா விதமான 5 விதமான பலிகளும் அடங்கியிருந்து. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, மிருகத்தை பலி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், நம்ம ஆண்டவர் வந்து பிரதான ஆசாரியன்னு வாசிக்கிறோம்ல, அங்கே வந்து ஆசாரியர்கள் மிருகத்தை பலி கொடுத்தாங்க. இங்கே வந்து பிரதான ஆசாரியரே நமக்காக என்னவாகிறாரு, பலியாகிறார். சரி, இப்போ ஆண்டவர் வந்து ஏன் பலியானார்? இப்போ வந்து ஆண்டவர் சிலுவையில் கிருபாதாராக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார்ல, அதனால் வந்து அதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிது அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம். முதலாவது என்ன அப்படின்னா, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. இப்போ ஆண்டவர் வந்து ஏன்னா பாவம், இது பாவத்தை குறித்து பாஸ்டர் பாஸ்கர் வந்து தெளிவாக என்ன பண்ணாங்க, தெளிவாக வந்து சொன்னாங்க. நம்ம பொதுவாக மீறுதல், அக்கிரமம் எல்லாமே பாவத்துக்குள்ளே தான் நினைப்போம். ஆனால் பாவம்ன்றது கடைசி ரிசல்ட் தான், அந்த ஆக்ஷன் தான் பாவம். அப்போ அதோடைய பேஸ்மெண்ட், அடித்தளம் வந்து அக்கிரமம், மீறுதல். அதன் காரணமாக தான் இந்த பாவம் உருவாகுதுன்றதை அவங்க அன்றைக்கி தெளிவாக வந்து சொன்னாங்க. சரி, இப்போ ஆண்டவர் வந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்குகிறதுக்காக தான் கிருபாதார பலியாக வந்தார். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு நம்ம எல்லோரும் பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பெற்றுக்கோமா, இல்லை இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்கோமா? பாருங்கள், இந்த பாவம் இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வே இல்லை. இந்த பாவத்தை குறித்த அந்த உணர்வு வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட்டு தடவை ஒரு பாவம் செய்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், குற்ற மனசாட்சின்னு சொல்கிறோம்ல. அப்போ அது ஃபஸ்ட்டு தடவை அந்த உணர்வு இருக்கும். ஆனால் திரும்ப 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 அந்த பாவத்தில் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாவத்தை குறித்த உணர்வே இல்லாமல் போயிடுது. நம்ம இதில் சொல்லணும்னா பாவத்தை செஞ்சு செஞ்சு அது மறத்து போன மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்கள்ல, சிசேரியன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எதுக்கு, அந்த பகுதியே இப்போ ஒரு குழந்தை எடுக்கணும்னா அந்த வயிற்று பகுதியே இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன ஆயிரும், வயிற்றுலேருந்து கீழே எல்லாமே வந்து மறத்து போயிடும், உணர்வே இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் பாவத்தை திரும்ப 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 செய்யும் போது அந்த உணர்வற்ற நிலைமை, அது ஒரு மறத்து போன மாதிரி என்ன ஆயிடுது. இதுக்கு ஒரு முக்கிய, அந்த உணர்வு இல்லாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, பாவத்தை செஞ்சு செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை நியாயப்படுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், எந்த ஒரு தப்பு செஞ்சவங்கனாலும் கொஞ்சம் பேர், சொற்ப ஜனங்கள் தான் வந்து நான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்குவாங்கல்ல. ஆனால் மோஸ்ட்டாக எல்லோரும் என்னது, ஏன் அந்த தப்பு செஞ்சேன்னு அதை நியாயம்தான் படுத்துவாங்க. இப்போ ஒரு கொலையே பண்ண கொலைக்காரனாக இருந்தாலும் கூட ஏன் நான் கொலை பண்ணின்றதுக்கு அதுக்கு ஒரு லிஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க. கோர்ட்டில் கொடுக்குறாங்களா இல்லையா, ஏன் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது, ஏன் வந்து இந்த கொலையை பண்ண. அப்போ எல்லார்கிட்டையுமே ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று என்ன எப்படி நம்ம நியாயப்படுத்துகிறோன்னா, இது எல்லோரும் செய்கிற தப்பு தானே, இது எல்லோரும் தான் இந்த தப்பு செய்கிறாங்க, அப்போ நான் மட்டுமா செய்கிறேன், அப்போ அது வந்து இது நான் மட்டும் செஞ்சால் சரி, எல்லோரும் செய்கிறாங்க, அப்போ இது வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு மனநிலை. இது எல்லாரும் பண்ணுறது. இப்போ எல்லாருமே போய் சொல்கிறாங்க, நானும் போய் நான் மட்டுமா சொல்கிறேன், எல்லாரும் தானே போய் சொல்கிறாங்க.
அது மாதிரி இப்போ எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, அப்போ நானும் வாங்குறேன், அதில் தப்பு இல்லை. இந்த காலத்தில் வந்து அப்படி இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்னு நம்மளை நாமளே வந்து நியாயப்படுத்தி கொள்ளுகிறது தான் இந்த உணர்வு இல்லாததுக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ பாருங்கள், நோவா காலத்தில் இந்த உலகமே தான் தப்பு செஞ்சிச்சு. அப்போ ஆண்டவர் வந்து சரி எல்லாருமே தப்பு செஞ்சாங்கன்ட்டு அவங்க பக்கம் நின்னாங்களா? என்றைக்குமே எல்லாருமே தப்பு செய்கிறாங்க அப்படின்றதுக்காக தப்பு ஒரு நாளும் சரியாகாது. அப்போ ஆண்டவர் அந்த ஒரு நீதிமானாகிய நோவா பக்கத்தில் தான் நின்னாங்க. அப்போ நமக்கு அந்த பாவத்தை குறித்த உணர்வு வேணும். இன்றைக்கு இந்த பாவத்திலேருந்து அப்போ வெளியில் வரணும், விடுதலை பெறணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? உணர்வு வேணும். சரி, உணர்வு மட்டும் இருந்தால் இந்த பாவத்திலேருந்து வெளியில் வந்துடலாமா அப்படின்னா இன்னும் ஒன்று வேணும். என்ன அப்படின்னா, இந்த பாவத்தில் இருந்து வெளியில் வரணும்னு நம்ம விரும்பணும். என்ன பண்ணணும்? பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னு நம்ம விரும்பணும். இந்த நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல, 38 வருஷமாக சுகவீனமாக இருந்த ஒரு மனுஷன், அவங்கக்கிட்ட ஆண்டவர் என்ன கேட்டார்? நீ சுகமாக வேணும்னு சொல்லி விரும்புறியான்னு கேட்டாங்க. இதை படிக்கும்போது எனக்குள்ளே ரொம்ப நாள் அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவன் வந்து சுகத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க இருக்காங்க, அப்படி தானே? அந்த இடத்துல வந்து சுகம் வேணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள சுகம் வேணுன்ற ஒரு ஆசை இல்லாமல் இருக்குமா? அப்போ ஏன் வந்து ஆண்டவர் இந்த மாதிரி நீ சுகமாகணும்னு விரும்புறியான்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. இதில் வந்து சமீபத்தில் தான் எனக்கு இதுக்கு ஒரு பதில் கிடச்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவரை பற்றி ஜனங்களுக்கு வந்து சொல்ல போயிருந்தோம். அப்போ போகும்போது அங்கே ஒரு பாட்டி, அங்கே அவங்களுக்கு வந்து 2 காலை என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கவர் பண்ணி, ஏதோ ஒரு புண்ணு போல் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அப்படி கவர் பண்ணி வச்சுருக்கும்போது இது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது தெளிவாக சொல்லலை. சரி, ஆண்டவரை நம்புங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சுகம்லாம் வேண்டாம், எனக்கு யாரும் என்ன சுகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த இடத்துலையே வந்து இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ சுகமாகணும்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லாதப்போ ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? சுகம் கொடுக்க மாட்டார். அதனால தான் அந்த 38 வருஷம் வியாதியாக இருந்த இடத்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நீ சுகமாகணும்னு சொல்லி விரும்புறியான்ட்டு. அப்போ நம்ம அதே மாதிரி தான் இந்த ஒரு பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதை விரும்பணும். நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஏதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் வந்து என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் என்ன பண்ணுவேன்? உள்ளே வருவேன். கதவை திறன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? சொல்லலாம், வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம். ஆனால் கதவை திறக்க வேண்டியது யார்? நம்ம இதயத்தின் கதவை நம்ம தான் திறக்கணும். அதே மாதிரி தான் அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னா நம்ம விரும்பி கேட்கும்போது தான் ஆண்டவர் அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். இப்போ இந்த குடிப்பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்கல்ல, அவங்க நிறைய சாட்சிகளை நான் வந்து கேட்டிருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து யார் மூலமாவது உணர்த்தினாலும் சரி, அவங்க அதுலேருந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக போயிட்டாங்கன்னா திருப்பி அவங்களால் அதுலேருந்து அவங்கள நினச்சாலும் என்ன பண்ண முடியல, வர முடியல. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். கடைசியில் வந்து என்னென்னா டாக்டர்ஸ் வந்து இனிமேல் நீங்கள் குடிச்சிங்கன்னா கிட்னி போயிடும், லிவர் போயிடும் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க விடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 2 நாள் விட்டும் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? அப்படி விட்டாங்கன்னா இந்த கை கால்லாம் என்ன மாதிரிதான் நடுக்க மாதிரி வந்துடுது. மறுபடியும் அது குடித்தாதான் அவங்களுக்கு அந்த ஒரு நார்மல் ஆகுதுன்றதுனால அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிற எத்தனையோ ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? விடுதலை பட்டிருக்கு. அப்போ முதல்ல நம்ம விரும்பணும். விரும்பி ஆண்டவரே இது எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை தாங்க, என்னால் இது முடியல நினைக்கிறேன் ஆனாலும் முடியல, எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கும்போது வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? விடுதலை படுத்துவார். அப்போ பாவத்திலேருந்து வெளியில் வரணுன்னா முதல்ல என்ன வேணும்? உணர்வு வேணும். இந்த உணர்வு இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ நம்ம வந்து சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குதுன்னு வைங்க, இந்த கொழுப்பு கட்டியெல்லாம் இருக்கும்ல, பொதுவாக சிலருக்கு வந்து பிறந்ததுலேருந்து என்ன இருக்கும்? கொழுப்பு கட்டி வந்து இருக்கும், இல்லை சில கட்டிகள் வந்து இருக்கும். அதனால் இந்த பாதிப்பு வலியெல்லாம் இருக்காது. திடீர்னு ஒரு நாள் வந்து பயங்கரமாக வலிச்சிச்சுது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணால் ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து கேன்சர் கட்டி, இது வந்து கடைசி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஏன்? இது வந்து ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடியே வலி இருந்துருந்துச்சுன்னு வைங்க, அவங்க முன்னாடியே போய் செக் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், ஒருவேளை காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அந்த வலியே இல்லாததுனால அவங்க என்ன பண்ணல, அதை கண்டுக்காமல் விட்டாங்க. அதே மாதிரி இந்த வலி தான் அந்த உணர்வு. இந்த பாவத்தை குறித்து உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம அதிலேருந்து மனம் திரும்பலாம். ஒருவேளை அந்த உணர்வே இல்லைன்னு வைங்க, கடைசியில் அந்த பாவம் நம்மளை என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும்னா அதை குறித்த உணர்வு வேணும். 2வது என்னென்னா அதை நம்ம விரும்பணும். அதிலேருந்து விடுதலை பண்ணணும், நம்ம தான் என்ன பண்ணணும்? விரும்பணும். சரி, இப்போ முதல்ல பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கியிருக்கார். 2வது என்ன அப்படின்னா சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கார். இந்த பாவத்தின் காரணமாக தான் என்னது? இந்த சாபம். இந்த நம்ம ஒன்று வாங்குவோம்ல, இப்போ கடையிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா பை 1
கெட் 1 கெட் 2 கெட் 3 ஃப்ரீன்னெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி பாவத்து கூட ஃப்ரீயாக வந்தது தான் இந்த சாபம், நோய்கள் எல்லாமே. அப்போ ஆண்டவர் வந்து அந்த பாவத்திலிருந்து மட்டும் இல்லை, இந்த சாபம், நோய் எல்லாவற்றிலிருந்தும் அவர் வந்து நம்மளை விடுதலைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த சாபம் வந்து முதல்ல ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சப்போ அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார், சாபம் கொடுக்கும்போது தான் இனிமேல் இந்த பூமியானது முள்ளை என்ன பண்ணட்டும், முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த முள் அப்படின்றது என்னது, சாபம். அந்த சாபத்தை தான், அதனால தான் ஆண்டவர் முள்ளை வந்து தன்னுடைய தலையில் கிரீடமாக ஏற்றுக்கொண்டு, இந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்றதுக்கு அடையாளமாக அவர் தன்னுடைய தலையில் முள் கிரீடத்தை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், நமக்கு வந்து இனி என்ன சாபம்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆண்டவர் வந்து எல்லா சாபத்தையும் இருக்கிறார் தான். ஆனால் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம்ல, நீதிமொழிகளில், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் என்ன, காரணத்தோடு ஒரு வேளை சாபம் விட்டாங்கன்னா தங்கும்னு. இப்போ அதாவது இப்போ திக்கற்றவங்க, விதவைகள், இப்போ கூலி ஆட்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள வந்து நம்ம அநியாயமாய் நடத்தும் போது, அவங்களுடைய வருமானத்தை நம்ம அநியாயமாக பிடித்து வைத்திருக்கும் போது, அந்த திக்கற்றவங்க வந்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுகிற ஒரு கதறல் நம்முடைய வாழ்க்கையில் என்னவா மாறிடும், அதுவும் சாபமாக மாறிடுறப்ப நம்ம எல்லாத்துலேயும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். அடுத்தது 3வது காரியம் எதுலேருந்து விடுதலை தராங்க அப்படின்னா, நோயிலிருந்து என்ன பண்ணுறாங்க, விடுதலை தராங்க. இப்போ இந்த நோய்களுக்காக இப்போ எத்தனையோ இந்த ஆண்டவரை அறியாத ஜனங்கள் பரிகாரம் பண்ணுறாங்கல்ல, நோய்களுக்காக பரிகாரம். ஆனால் என்ன பரிகாரம் செஞ்சாலும் இந்த நோய் என்னாகாது, சரியாகாது. ஏன்னா வசனத்தில் தெளிவாக சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ அவரு தான் நம்ம நோய்களுக்கு பரிகாரம். இப்போ இந்த நம்ம அற்புத ஜெப மையத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு வார்த்தை அன்றைக்கி வந்து சொன்னாங்க, என்னென்னா படைத்தவருக்கு தான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னாங்க. படைத்தவருக்கு தான் என்ன பண்ண முடியும், சரி பண்ண முடியும். நம்ம உடம்புல என்ன விதமான வியாதிகள் இருந்தாலும் சரி, இப்போ டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே எங்களால் முடியாதுன்னு சொல்லி எத்தனையோ கேசஸில் வந்து டாக்டர் சொல்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அதை படைத்த ஆண்டவருக்கு தான் அதை முழுவதுமாக அதை பற்றி தெரியும், அதை சரி பண்ண முடியும். அப்போ நம்ம எல்லா நோய்களுக்கும் அவர் தான் என்னது, பரிகாரம். கடைசியாக ஒன்றை பார்த்து நம்ம முடிக்கலாம். என்னென்னா, இப்போ 3 விடுதலை கொடுத்துருக்காங்க, பாவம், சாபம், நோய். கடைசியாக இன்னொன்று ஆண்டவர் வந்து கிருபாதார பலியாக மரித்ததுனால நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன், நித்தியமாய் அவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் வந்து எல்லாவற்றையும் விட மேலானது. இன்றைக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்து நமக்கு அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காங்க, வேதத்தில் அதை எழுதி அதை நமக்கு அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நமக்கு ஒரு இதயத்தில் ஒரு வாஞ்சியை கொடுத்துருக்காங்கன்னா, ஏன் அப்படின்னா நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி வந்து ஆண்டவரை அறியாத புறஜாதிகள்லாம் அதை குறித்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் வந்து ஒருத்தங்க கிட்ட ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் வந்து நம்புங்க, அவர்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் வந்து எல்லா சாமியும் தான் என்ன பண்ணுறேன், கும்பிட்றேன். நான் வந்து ஏசுக்கிட்டே என்ன பண்ணுறேன், கும்பிட்றேன். ஆனால் எல்லா சாமியும் எனக்கு என்ன தான் பண்ணுது, கஷ்டத்தை தான் கொடுக்குது. அந்த இயேசுவும் தான் என்ன பண்ணுறாரு, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் என்ன வரும், கஷ்டம் வரும். ஆனால் ஆண்டவரை வந்து நீங்கள் உண்மையாக நம்பும்போது அவங்க அதுலேருந்து ஒரு நிரந்தரமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு விடுதலை தருவாங்க. எல்லாத்துக்கும் மேலாக அந்த ஒரு நித்திய ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், ஆனால் இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை வந்து அவரை தவிர எந்த கடவுளாலையும் தர முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தால் போதும், அதுக்கப்புறம் ஆட்டுக்கொட்டாய் கிடச்சா என்ன, இதே வார்த்தை அவங்க சொன்னாங்க, ஆட்டுக்கொட்டாய் கிடச்சா என்ன, மாட்டுக்கொட்டாய் கிடச்சா என்ன. அதுக்கப்புறம் இது வந்து ஒருத்தங்க மட்டும் இல்லை, மெஜாரிட்டியாக நான் பேசின பாதி பேர்கிட்ட சொல்கிற வார்த்தை இதுதான், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்ல சுகத்தோட நல்லபடியாக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் என்ன நடந்தா என்ன. ஆனால் அப்படி இல்லை, அந்த நித்தியமாக அவரோட வாழ்கிறது தான் என்றென்றைக்கும், அது வந்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அதை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் தர முடியும். இப்போ இது எல்லாவற்றையும் நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, இதை வந்து நம்மளுடைய சொந்தமாக்கி கொண்டிருக்கோமா? இப்போ எல்லாவற்றையுமே சிலுவையில் சம்பாதிச்சு வச்சுட்டார் ஆண்டவர். இப்போ பாருங்கள், ரொம்ப பசியாக இருக்கீங்க, அப்போ வந்து சாப்பாடு ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பசி தீர்ந்துருமா? அதை பிளேட்டில் போட்டு எடுத்து சாப்பிட்டா தான் நம்மளோட பசி தீரும்ல. அதான் சொல்லுவாங்க, அவங்கவுங்க பசிக்கு அவங்க என்ன பண்ணணும், அவங்க சாப்பிடணும். அதே மாதிரி இது எல்லாவற்றையும் ஆண்டவர் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து எடுத்து நம்மளுடையதாக்கி கொள்ளும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அது ஆண்டவர் கிரியேட் செய்ய முடியும். சரி, இப்போ நான் வந்து ஒரு பாதி வரைக்கும் தான் இதில் முடிச்சிருக்கேன், இன்னும் பாதி இப்போ நேரம் இல்லாததுனால இதோடு வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்களை மூடுவோம்.
என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பரலோக தந்தை சுவாமி, இவ்வளவு நேரமாக கர்த்தாவே உங்கள் வார்த்தைகளை நீங்கள் தியானித்தோம் அப்பா. அப்பா ஒவ்வொருத்தர் கூடயும் அப்பா நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிற சுவாமிங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாவத்தை குறித்த உணர்வை தாங்க, நாங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி நாங்கள் விரும்பும்படியாய் அப்பா நீங்கள் எங்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயங்களை கொடுங்க சுவாமி. இந்த விருப்பத்தையும் செய்கையும் நீங்கள் தான் உருவாக்குறீங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் சுவாமி. இந்த விருப்பத்தை எங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்குங்க அப்பா. எல்லா விதமான எங்கள் பாவ சாப நோய் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து கர்த்தாவின் நித்திய ஜீவனையும் நீங்கள் வாக்களித்திருக்கீங்க. அதை முடிவு புரிந்து அதை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. எல்லா துதி கன மகிமையில் உங்கள் ஒருவருக்கே மாத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.